பிரைஸ் எல்லாம் என்னை வேலும் தியானம் பாக்கிய நிகழ்ச்சிக்கெல்லாம் கடந்து போகலாமா? அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான் என்று ஆதியாகமும் 32:23 யாக்கோபை குறித்து நாம் வாசிக்கிறோம். தன் எத்தனுக்குரிய வாழ்க்கையினாலே ஏராளமான நன்மைகளை சவதரித்து கொண்டு இரு பரிவாரத்தோடு கூட அவன் திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். அந்த நன்மைகளெல்லாம் அவன் அனுபவிக்க முடியாதபடி நிலைமை வரும்பொழுது அவன் யோசித்து பார்க்கிறான், தேவன் தன்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லி. எனவே தான் எதையெல்லாம் மேன்மையை நினைத்தானோ, எதையெல்லாம் தனக்கு மிக முக்கியமானது என்று நினைத்தானோ அவை அனைத்தையும் அக்கறைப்படுத்தினான். நதியின் மறுபுறத்திலே வந்து தேவ சமூகத்தில் போராடி மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம். அவன் அக்கறைப்படுத்தி தேவ சமூகத்தில் வந்தபோது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் நீ இஸ்ரவேல் என்று ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்க. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, தேவனுக்குள்ளாக சவதரித்து கொள்ளாத நன்மைகளை அக்கறைப்படுத்தினால் ஒழிய தேவன் அதை ஆசீர்வதிக்கவே மாட்டார். எனவே நாமும் யாக்கோபை போல தனக்கு மேன்மையானவர்களை அக்கறைப்படுத்தி தேவனே முக்கியமாக முதன்மையாக நினைத்து அதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று போராடி வெற்றி பெற்றதைப் போல நாமும் போராடி வெற்றி பெற்று நாம் பெற்ற நன்மைகளை, நாம் பெற்ற சகல மேன்மைகளையும் அவர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். தேவன் அதை ஆசீர்வதித்து நம்மை அவர் உயர்த்துவார். ஆமென்.